ஆரம்பிக்கலாங்களா? ஸோ நீங்க எல்லாருமே இப்போ வந்திருக்கிறது வந்து செமிஃபைனல்ல பார்ட்டிசிபேட் பண்ண போற அந்த 4 குக்ஸுக்காக. ஸோ 10ல இருந்து 4 ஆயிருச்சு. குக்கு வித் கோமாளியே ஒரு 4 குக்கால பால் ஆயிருச்சு. கேவலாலாம் பேசிட்டு இருக்காத. உனக்கு கிடைக்க ஏதாவது பிரச்சனை காசு வாங்கிட்டியா நீ? சுந்தரி அக்கா வாங்க. நீ தான் என்ன தோர்த்துன. நான் துரத்துனா என்ன சூஸ் பண்ணணும்னு பார்த்தா சவுண்ட சூஸ் பண்ணிட்டேன். இவதான் என்ன மறுபடியும் ஜெயிக்க வைக்கணும். நானா துரத்துனேன், உங்களை துரத்துனது ஜட்ஜு. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஜஸ்ட் மிஸ். நீங்க 4 பேருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா தமிழ்ல சொல்லுங்க. நாங்க ஆளுக்கு ஒரு சாவி எடுங்க, 2 பேரும் அட் டைம்ல. பிரியா மேமோட பேரா இருக்குது குரேஷி அண்ணா. குரேஷி, இந்த பேரிங்க பத்தி நீ இந்த பாருங்க பத்தி கேக்குறியா, கடந்த அவமானங்களை பத்தி கேக்குறியா? ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல, அதுக்காக வாழ்க்கை முழுக்க அழுதுட்டு இருக்க முடியாதுல்ல. ஆக்சுவலா வந்து நான் என்ன அப்சர்வ் பண்றேன்னா, நீங்க 4 பேருமே இது வரைக்கும் உங்களோட ஃபுல்லஸ்ட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா சார். ஃபுல்லா எல்லாம் படுத்துன்னு கிடப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? லீடர் போர்டுல அதிகமா டாப்ல இருந்தது பிரியா மேம் தான். சோ அவங்க கூட ஒயில்ட் கார்ட்ல குக் பண்றதா ஐம் வெரி வெரி ஹாப்பி. ரக்ஷன், எனக்கு நண்பன் கிடைச்சிருக்கான். அவன் தான் குரேஷி. வெரி ஃபன்னி. போலாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எனக்கு இந்த பாட்டு தான் வேணும்ட்டு நீங்க அந்த பசன் அமுக்குனீங்கன்னா அந்த பாட்டை கேட்ட கோமாளி உங்களோட பேர் ஆயிடுவாங்க. ஆக்சுவலி யூகிக்க முடியாத அளவுக்கு நாங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம் குரல்ல. அவங்க பேசினா அந்த குரல் அப்படியே கேட்காது உங்களுக்கு. ஆமா, அவ்வளவு ரிஸ்கே தேவையில்லையே. பாப்பாலாம் பேசினாலே ஒரு ஆம்பளை வாய்ஸ் தான் வரும். நார்மலாவே போயிடலாம். இன்னைக்கு குக்கிங் எப்படி அமைய போகுதுன்னா இட்ஸ் கோயிங் டு பி a ஃப்ரீ ஸ்டைல் குக்கிங். ஓ நைஸ். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க செய்யலாம். அப்பா இவன் சாராயம் காசுலாமான்னு கேக்குறான். ஒவ்வொரு கதையை நீ எதுக்கு ஓகே பண்ணன்னு கேட்பேன். பட் ஆண் பாவம் இந்த டைட்டிலுக்கே ஓகே பண்ணிருப்ப போல. இந்த ஆண் பாவம் பொல்லாததுன்ற அந்த டைட்டிலுக்காகவே ஓகே பண்ண கதை தான். அப்படி போய் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் பெர்ஃபெக்ட். ராஜுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குடா அந்த கவுண்டருக்கு. அந்த புகழுக்கு இல்லையா ஃபேன் ஃபாலோயிங்? இல்ல எனக்கு இல்லையா, என் கோட்டுக்கு இல்லையா? அவரெல்லாம் ஃபேன் ஃபாலோயிங். ஃபேன் ஃபாலோயிங் மட்டும் இல்ல, கடங்கார ஃபாலோயிங், ரவுடி ஃபாலோயிங், ஆன்டிஸ் ஃபாலோயிங் எல்லாமே இருக்குமா அவருக்கு. இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல கீறேன். மத்த எல்கிய தான். இந்த படத்துல உங்களோட கதாபாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஏன்னா நீங்க வந்து ஷீலா வந்து ஒவ்வொரு படத்துலயுமே ரொம்ப அழகான கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பா ஆண்களுக்கு கண்டிப்பா என்னோட கேரக்டர் பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி பொம்பளையாடி நீ, பொம்பளையா நீ? இனிமேல வந்து பொம்பளையா நடந்துக்க. CWCFM லவ் பிளானட்ல இருந்து உங்க லவ் குரு பிரியா பேசுறேன். யாரு ஃபர்ஸ்ட் காலர்? யார் பேசுறீங்க? நானும் ஃப்ரீயா தாங்க பேசுறேன். மேடம், என் நம்பர் யார் உங்களுக்கு கொடுத்தாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாங்க. சந்தேக கைதிகள் நம்பர்லாம் இருக்கு. எனக்கு நாட்டுல தேவையான ஒரு முக்கியமான பணி இருக்கு, அதனால நான் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. எனக்கு பதிலா என்னை விட சூப்பரா ஒருத்தர் ஆங்கர் பண்ணக்கூடியவரை விட்டுட்டு போறேன். சோ லெட்ஸ் வெல்கம் ராஜு. பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். அவர் பிரமிப்பான விஷயத்துக்கு போனா, நீங்க பேங்காக் தானே போறீங்க. அதுக்கு பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஓகே, சோ இந்த செமிஃபைனல் வாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழகா நம்ம கோமாளிசம் உள்ள எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்னடா இப்பதான் அழகாலாம் வந்தீங்கன்னு யாரு தம்பி இவரு முறுக்கு விக்கிற மாதிரி வேட்டி கட்டிட்டு கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. நீங்களா சமைச்சு அதை வந்து டேஸ்டிங் போவோம். அதுக்கு முன்னாடி ஹிண்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கு. அந்த ஹிண்ட்ரன்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். முதல் 15 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ண உடனே குக்ஸ் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இல்லைனா மட்டும் எல்லாரும் வேலை செஞ்சு கிழிச்சிடுற மாதிரி. ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான். ப்ரோ கை கொடுங்க. எஸ், நீங்க கோமாளியா எல்லாம் பண்ணிட்டீங்க, குக்கா பண்ணிட்டீங்க, ஆங்கராவும் பண்ணிட்டீங்க. லாஸ்டா ஃபைனல்ல நீங்க சமைச்சு நீங்களே ஜட்ஜும் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே டைட்டில் அதையும் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. ஆல்பபெட்ஸ் இருக்குல்ல, அதுல ரொம்ப கூலிங்கான லெட்டர் எது? கூலிங்கான லெட்டரா? சொல்லட்டுமா? சொல்லுமா. பி. ஏன்னா ஏசி நடுவுல இருக்குல்ல. நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நீங்கெல்லாம் சிரிப்பான், நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? ஆனா அண்ணன் கூட ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் ஒரு வாட்டி பேரானே
ஜாலியா தான் இருக்கு ஒரு வேலையும் அண்ணன் கூட ஜாலியா இருக்கணும் அவருக்கு இல்ல சுத்தி இருக்கிற குக்குங்களுக்குலாம் ஏன்னா ஈஸியா வின் பண்ணிடலாம் அதுதான் உங்களுக்கு எதுவும் ஆசை விஷயம் ஏதாச்சும் இருக்கா ஏதாவது செய்யணுமாடா உங்களுக்கு வேற இல்லையாடா போங்கடா டேய் வித்தியாசமா இருக்கு ஏய் பிளாஸ்டிக் கவர் மாதிரி இதுமா இது பிளாஸ்டிக் இல்ல ஏதோ ஒரு சைனா கிராஸ்னு சொல்லுவாங்க லிக்விடா இருக்கிறத ஜெல்லா மாத்த போறோம் லிக்விடா இருக்கிறத ஜெல்லா மாத்த போறோம் அப்ப ஜெல்லா இருக்கிறத லிக்விடா மாத்த போறோமா நான் சொல்றது மட்டும் செய்யுங்க எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்காதீங்க எனக்கே அவ்வளவுதான் தெரியும் நானே வந்து மாட்டிக்கிட்டனே ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினாலேக்கு வந்துட்டோம் ஸோ இன்னைக்கு உங்களோட கிரேட்டஸ்ட் உங்களோட ஃபுல்லஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சூப்பராக பண்ணுங்க சரி சார் ஒரு ஆஃப் ரெண்டா கொடுத்துறேன் சார். இது என்னன்னே தெரியல இதை வச்சு ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்க. அது நம்ம உடம்பு சரியில்லைன்னா இங்க வச்சுப்போம்ல நான் யூஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தேன். சாமி சொன்னா ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கு. நான் சொன்னேன் இது ஜோக்கா? பிக் ஜோக் இட்ஸ் a ஜோக். லவ் பண்றீங்கன்னு சொன்னாங்க. ஆமா மேடம் நாங்க லவ் பண்றோம் ஒருத்தங்கள. அது யாரு உங்க கூட படிக்கிற பொண்ணா? சபானாவா இருக்கலாம். ஏன் லட்சுமியா கூட இருக்கலாம். இப்பதான் ஏஜ் கேட்டகரிக்குள்ள வர்றாரு. So anything you want to say now you can tell me Priya as well as Madhumita. Tanda. வந்த இன்னைக்கு சும்மா இறங்கி விளையாடுனேன். ஏன் பக்கத்துல பார்க் எதுவும் போயிட்டு வந்தீங்களா? நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றது there must be some creativity and innovation. எங்க அண்ணலாம் ஹோமா ஸ்டேஜ்லயே கிரியேட்டிவிட்டியா இருப்பாரு. தலைகீழா படப்பாரு ஆஸ்பத்திரியில. டேய் என்னத்த மாத்திக்க இல்லனா நீ அவ்வளவுதான். பிரச்சனை என்ன இத்தனை பேரை நீங்க லவ் பண்றீங்க இதுல யாரு உங்களை லவ் பண்றா? எல்லாருமே என்ன லவ் பண்றாங்க அதாங்க பிரச்சனை. அந்த ப்ரோக்ராம் இங்க இருக்கு மேடம். இங்க அச்சிச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஹாய் ஆர்ஜே பிரியா மேடம். நான் ஆஜே பிரியா தான் பேசுறேன். நீ யார லவ் பண்றீங்க சொல்லுங்க மேடம். இப்போ என் கிளி ஃப்ரேம்ல தெரியுது மேடம். மேடம் மைக் வழியா ஜொல்லு வருதுன்னு சொல்லுங்க. நாத்து அடிக்குது கண்ட்ரோல் பண்ணுங்க. பொம்பளை சொக்கு கேக்குதாடா பொம்பளை சொக்கு. ஒன் மோர் பர்சன் இந்த இடத்துல வந்து நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஒரு ஆள் தட் இஸ் நந்தகுமார். நான் ஸ்டாப் நந்தகுமார். அவாப்பழ சட்னி மூலம் மாதம்பட்டிக்கு மாத வருமானத்தை அதிகப்படுத்திய நந்தகுமார். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஓகே மேம், இதுல எந்த பாட்டை நீங்க சூஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் இருந்தாதான் என்ன? இன்னும் கொஞ்சம் இருந்தாதான் என்னன்ட்டு அது யாருன்னு பார்க்கலாம். வாங்க அந்த கோமாளி. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன. எவ்வளவு நேரம் வேணாலும் இருங்க வெளியே போயிருங்க. நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு.